இட்ஸ் சண்டே மார்னிங். இது விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச அடுத்த நாள் நாங்கள் சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எப்போ போல் 4 o'clock எழுந்து நான் வந்து குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாமி கும்பிட்டு முடித்தேன். சாமி கும்பிட்டு முடிக்கிறப்ப கரெக்டாக டைம் பார்த்துட்டிங்கன்னா 5 o'clock வந்து ஆயிருச்சு. இது எங்கள் மாமியார் வீட்டோட பூஜை ரூமு. இங்கே வந்து என்ன தேவையோ நான் அது மட்டும் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதிகப்படியான பூஜை பாத்திரங்கள் வந்து இங்கே இருக்காது. நிறைய வச்சிருந்தேன்னா வந்தோடனே கழுவி சாமி கும்பிட்றதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறனால அளவான பாத்திரங்கள் வச்சிருக்கேன். தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு நேராக வந்து நம்ம திருச்சி வந்தாச்சு. மாமியார் வீட்டுக்கும் திருச்சிக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான். 25 to 30 கிலோமீட்டர்ஸ் கூட தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். அதனால நான் இங்கே வந்துட்டு இங்கே வந்து பிரசாதெல்லாம் சாமிக்கு வச்சு பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு குலதெய்வ செம்பெல்லாம் மாற்றிட்டு அதே ஒரு பஞ்சபாத்திர தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அங்கே போனேன். ஏன்னா ரிலேஷன் எல்லாருமே வந்து அங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறனால மறுபடியும் வந்து நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. சாமியை கும்பிட்டு அப்படியே வந்து பால் வாங்கிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கே வந்து பாக்கெட் பால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறனால பால் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போய் காய வச்சுட்டு சமைக்க வந்து ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம்.